கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு செல்வச்சியமான அந்நிய தேசத்து உதவி பெண்ணை திருமணம் செய்தான் என்ற தலைப்பிலே சில வசனங்களை தியானிப்போம். இது உண்மை சரித்திரம். பெத்லெகேம் என்ற ஊரிலே போவாஸ் என்ற ஒரு செல்வச்சியமான் மோவாபி தேசத்து அடிமை பெண்ணை ஒரு உதவி பெண்ணை திருமணம் செய்கிறார். இது ரூத்தின் சரித்திரம், வேறொன்றுமல்ல. இதில் 4 அதிகாரம் உண்டு. மிகவும் ஆழமான கருத்தேறிய சரித்திரங்கள் இது. நாம் சற்று தியானிப்போம். அந்த பெத்லெகேம் ஊரானாகிய எலிமெலேக் என்ற ஒரு மனிதன் தன் மனைவியோடும், நகோமி தன் மனைவியோடும், மக்லோன் கிளியோன் என்றும் 2 மக்களோடும் குமாரரோடும் மோவாப் தேசத்திற்கு பஞ்சத்தின் காரணமாக ஜீவனம் பண்ணும்படி போகிறார்கள். அந்த தேசத்தில் போய் சில நாட்களுக்குள்ளதாக அந்த எலிமெலேக் இறந்து போகிறான். பிறகு அந்த தாயும் 2 குமாரமாக ஜீவனம் பண்ணுகிறார்கள். பின்பு அவர்கள் வாலிபர்களான போது அந்த மோவாப் தேசத்திலே அந்த வாலிபர்களுக்கு பெண்ணை கொள்கிறாள். அந்த 2 வாலிபர்களும் மறுபடியும் சில காலத்துக்குள்ளதாக இறந்து போகிறார்கள். இப்பொழுது அந்த 3 விதவிகளுமாக ஒரே வீட்டில் மிகுந்த துக்கத்தோடும், வெறுமையோடும், மிகுந்த வறுமையோடும், வெட்கத்தோடும், அழுகையோடும், கண்ணீரோடும் இருக்கிறார்கள். ஆனால் அவரிடத்தில் அன்பும் ஒருமனமும் இருந்தது. சந்தோஷமில்லை, சமாதானம் இல்லை. ஆனாலும் அவரிடத்தில் அன்பு இருந்தது. அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் அன்பாக ஜீவனம் பண்ணினார்கள். கட்டாயம் அங்கே வறுமை இருந்திருக்கு, வருமானம் எதுவும் இருந்திருக்காது. 3 ஆண்களை பறிகொடுத்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த நகோமி பெத்லெகேமிலே கோதுமை அறுவடை நடக்கிறது என்று கேள்விப்படுகிறாள். அப்படியானால் தான் 3 பேருமாக சேர்ந்து அந்த பெத்லெகேமுக்கு போகும்படியாக புறப்பட்டதாக பார்க்க முடியும். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, உங்கள் தாய் வீட்டுக்கு போங்கள், ஏனெனில் என்னில் யாதொரு நன்மையும் இல்லை, அடுத்த நேரத்துக்கு ஆகாரத்துக்கு வழி இல்லை, உங்களை வாழ வைக்கத்தக்க பலன் என்னிடத்தில் இல்லை, நான் வயது சென்றவள், நீங்கள் மரித்து போனவர்களுக்கு எனக்கு நன்மை செய்தீர்கள், அதுபோல கர்த்தரும் உங்களுக்கு நன்மை செய்வாராக என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி, உங்களுக்கு வாய்க்கும் புருஷனிடத்தில் வீட்டிலே போய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று வாழ்த்தி அனுப்புகிறாள். அப்பொழுது அந்த மருமகள் ஒருவாள் சத்தமிட்டு அழுதார் என்று வசனம் சொல்கிறது. அழுது அவள் தன் தேசத்துக்கும் தன் தாய் வீட்டுக்கும் தன்னுடைய தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாள். அந்த ரூத்தானவள் அந்த நகோமியை விட்டு பின்வாங்குவதாக தெரியவில்லை. ரூத்து, நான் உம்மை விட்டு போக மாட்டேன். ரூத்து சொல்கிறாள், அந்த நகோமியை பார்த்து, நான் உம்மை விட்டு போக மாட்டேன், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடைகிற இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் நம்மை பிரிக்க முடியாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னபோது அவருடைய உறுதியான வாக்குமொழிகளையும் உறுதியான வார்த்தைகளையும் பார்த்து அப்புறமா அவள் ஒன்றும் சொல்லவில்லை என்று நம்ம அந்த வேதத்தில் பார்க்க முடியும். பெத்லெகேமுக்கு வந்தபோது அந்த ஊர் ஜனங்கள் இவள் நகோமியே என்று பார்க்கிறாள். ஏனென்றால் விதவை வஸ்திரம் தரித்து மெலிந்திருப்பாள், ஏழ்மை கோலத்தோடு வருகிறார்கள். 2 விதவைகளாக அங்கு வந்து இருக்கிறார்கள். அடுத்த நேரத்துக்கு ஆகாரத்துக்கு வழியில்லை என்று தெரிகிறது. அப்பொழுது அந்த மருமகள், அந்த நாள் கோதுமை அறுப்பின் காலமாக இருந்தபடியினாலே அந்த மருமகள் தன் மாமியை பார்த்து, நான் போய் கதிர் பெருக்க போகிறேன் என்று அனுமதி கேட்கிறாள். அப்பொழுது அந்த நகோமி, போ மருமகளே என்று சொல்லி அனுப்புகிறாள். லேவியராகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, அந்த நாட்களிலே வயலின் ஓரத்தில் இருக்கிற கதிரை துப்புரவாக அறுக்காமலும் சிந்துகிறது கதிர்களை பொறுக்காமலும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் விட்டு விடுவார்களாம். இவனமாய் இந்த ஏழை மகள், இந்த விதவை பெண், தெரியாத தேசம், தெரியாத நாடு, தெரியாத ஜனம், தெரியாத காடு, எவ்வளோ அப்படியாய் கதிர் பொறுக்க போகிறாள். அந்த வயலில் அந்த பெத்லெகேமில் உள்ள அந்த போவாஸ் என்ற செல்வச்சிமானுடைய வயலுக்கு போகிறாள். தேவச்செயல், தற்செயலாய் போனாள் என்று நாம் வாசிக்க முடியும். இது தேவச்செயலாக அங்கே போகிறாள். அங்கே போனபோது கர்த்தர் நேர்வழியாக நடத்தி இங்கே போகிறார். அந்த எலிமெலேக்கு அந்த போவாசுடைய வேலைக்காரனிடத்திலே அனுமதி பெற்று அந்த வயலிலே கதிர் பொறுக்கி கொண்டு இருக்கிறாள். அந்த கண்காணியை பார்த்து அங்கே பொறுக்கி கொண்டு இருக்கிறாள். அதன் பிறகு சற்று நேரத்திற்கு பிறகு அங்கே அந்த போவாஸ் வந்து
அந்த வேலைக்காரனிடத்தில் அந்த பெண் யார் என்று கேட்டபோது அவள் நகோமியோடு வந்த மோவாபிய தேசத்து பெண் என்று அங்கே விவரமாக அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், நீ பொறுக்கிக் கொள்ள வேறொரு வயலுக்கு போகாமலும் என் ஊழியக்கார பெண்களோடு கூட இரு. ஒருவர் உன்னை தொடாதபடிக்கு நான் கட்டளையிட்டேன். அவர்கள் கொண்டு வர தண்ணீரை குடித்து கொள்ளலாம் என்று அவள் அந்த ஏழை பெண்ணை பார்த்து சொல்லலாம். அவள் குளிக்கவில்லை, நல்ல வஸ்திரம் தரிக்கவில்லை என்றெல்லாம் வேதத்தில் வசனம் இருக்கிறது. எளிமை கோலத்தோடு விதவியின் கோலத்தோடு அந்த சிறுமியோடு போய் பொறுக்கி கொண்டு இருக்கிறாள். இந்த சூழ்நிலையிலே போவாசு திக்கற்ற பிள்ளைகள் மேல் சிந்தனை உள்ளவர்கள் பாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அந்த எளிமையான பெண்ணை பார்த்து விசாரிக்கிறார். அப்பொழுது ரூத் அந்த தரையிலே மூங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க என்னை விசாரித்து பட்சமாய் பேசினீரே என்றாள். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததே. உம்முடைய வேலைக்காரிகளுக்கு நான் ஒப்பானவள் அல்ல, சமமானவள் அல்ல என்று சொல்லி தன்னை மிகவும் தாழ்த்துகிறாள். அப்பொழுது போவாஸ் சொல்கிறார், நீ போவாஸ் ரூத்தை பார்த்து, உன் புருஷன் மரணமடைந்த பிறகு உன் மாமியாருக்கும் செய்ததும், உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் தேசத்தையும் விட்டு அந்நிய தேசத்தாரிடத்தில் வந்ததும் எனக்கு விவரமாக அறிவிக்கப்பட்டது என்றான். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலேயே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று வாழ்த்துகிறார். அவன் சாப்பிடுகிற வேளையிலே அந்த மகளுக்கு அப்பத்தையும் அந்த சுவையான காடியும் கொடுத்து அந்த காடியிலே அந்த அப்பத்தை துவைத்து சாப்பிடும்படி அது திராட்சை ரசம் என்று சொல்லப்படுகிறது. அதை துவைத்து சாப்பிட்டால் வறுத்த கோதுமையும் கொடுத்தார். அவள் திருப்தியாக சாப்பிட்டாள். திருப்தியாக சாப்பிட்டு எத்தனை நாளானதோ அதை திருப்தியாக சாப்பிட்டாள் என்று சொல்லப்படுகிறது. மீதி இருந்ததை தன்னுடைய மாமியாருக்கு வைத்து கொண்டாள். அந்த மனுஷன் தன்னிடத்தில் பட்சமாய் பேசி நடந்த எல்லாவற்றையும் விவரமாய் அந்த மனுஷன் சொல்லுகிறாள் நகோமியிடத்திலிருந்து. நகோமி கேட்கிறாள், இன்றைக்கு நீ எங்கே போய் கதிர் பொறுக்கினா என்று கேட்டபோது அவள் நடந்த எல்லாவற்றையும் தன் மாமியிடத்தில் சொல்கிறாள். அந்த மனுஷனிடம் பட்சமாய் பேசினார் என்பதாக சொல்லும்போது அந்த நகோமி சொல்கிறாள் ரூத்தை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிறவனுமாய் இருக்கிறான் என்றாள். நகோமி தன் மருமகளை நோக்கி, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்கிறாள். அவர் சொன்னபடி நீ அந்த வேலைக்கார பெண்களிடத்தில் தங்கியிரு. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரத்தை உடுத்து கொண்டு அந்த களத்துக்கு போ. அவன் அந்த களத்திலே படுத்து கொண்ட பின்பு அவன் கால்களில் மூடியிருக்கிற அந்த போர்வை ஒதுக்கி அவர் பாதத்தில் படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு ரூத் கீழ்ப்படிந்து எனக்கு சொல்லுகிறபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி அப்படியே போவாஸ் அம்பாரத்தில் அந்த தானிய அம்பாரத்தின் பக்கத்தில் படுத்திருந்ததாக தெரிகிறது. அவர் பாதத்தில் போய் போர்வை ஒதுக்கி பாதத்தில் படுத்து கொண்டாள். அவன் பாதிராத்தில் அரண்டு புரண்டு பார்க்கிற போது அவன் பாதத்திலே படுத்திருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து, நீ யார் என்று கேட்டார். அதற்கு அந்த ரூத்து, உம்முடைய அடியாளாகிய ரூத்து என்றான். உம்முடைய போர்வை என் மேல் விரியும் என்றாள். நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், அங்கே பார்க்கும்போது சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று பார்க்க முடியும். 18ஆம் சங்கீதத்தில் 28ஆம் வசனம் பார்க்கும்போது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்ற வசனம் இருக்கிறது. அவன் சுதந்திரவாளி தான். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீர் தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர் பின்னாலே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, நீ குணசாலி என்பதை என் ஊரெல்லாம் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறாள். அவள் குணசாலி என்பதை அவர் ஊர் மக்கள் எல்லாம் அறிவார்கள். உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். நான் சுதந்திரவாளி என்பது உண்மைதான். ஆனாலும் என்னை விடவும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். நாளைக்கு
அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் உன்னை விவாகம் பண்ண சம்மதியாவிட்டால் நான் உன்னை விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி இரு, காலம் மட்டும் இங்கே படுத்துரு என்று சொல்லி கால வேளையிலே 6 படி தானியத்தை கொடுத்து, கோதுமையை கொடுத்து அனுப்புகிறான். பெருமையாக அனுப்பாமல் தானியத்தை கொடுத்து அனுப்புகிறான். ரூத்து தன் மாமியாரிடத்தில் போய் 6 மரக்கால் கோதுமையை கொண்டு போய் சுமந்து வந்தாள். நடந்ததை எல்லாம் அறிவித்தாள். அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்று சொல்கிறாள். அந்த நகோமி சொல்கிறாள், அவளுடைய காரியத்தை, அந்த ரூத்துடைய காரியத்தை, அவளுக்கு நல்ல வாழ்க்கையை தேடுமுன் அவன் இளைப்பாற மாட்டான் என்று ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்கிறான். அப்படியே அந்த பட்டண வாசலில் இருந்து அந்த மனுஷனை கூப்பிட்டு அந்த போவாசு அந்த பட்டண வாசலில் போய் உட்காருகிறார். தன்னை விட நெருங்கின் முறையான அந்த மனுஷனை கூப்பிட்டு உட்கார வைத்து, அந்த பட்டணத்து 10 மூப்பரை கூப்பிட்டு, மோவாப் தேசத்திலிருந்து வந்த நகோமி நம்முடைய சகோதரனான எலிமெலேக்குக்கு உண்டான வயல் நிலத்தை விற்க போகிறாள். நீர் அதை சுதந்திரமுறையாக மீட்டுக்கொள்ளும், அல்லது மனம் இல்லாவிட்டால் அதை சொல்லும். உம்மையும் என்னையும் தவிர அதை மீட்டுக்கொள்ளத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் மீட்டுக்கொள்கிறேன் என்றான். அந்த வயலை நான் மீட்டுக்கொள்கிறேன் என்றான். அப்பொழுது போவாஸ் சொல்கிறார், அதை மீட்கும் நாளிலே மக்லோனின் மனைவியாகிய மோவாபிய பெண் அந்த ரூத்தையும் கையில் வாங்கி கொள்ள வேண்டும், அதை திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்கிறார் என்றான். அப்பொழுது அந்த மனுஷன், அந்த மோவாபிய ரூத்து விதவை பெண்ணை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த சுதந்திரத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறான். நான் மீட்டுக்கொள்ளாததை நீர் மீட்டுக்கொள்ளும் என்று வெறுப்போடு சொல்கிறதை பார்க்க முடியும். அப்பொழுது அந்த நாட்களின் முறைமையின்படி தன் பாதத்தில் இருக்கிற பாதரட்சியை களைச்சி போட்டு அவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கை கழுவிட்டு போய்விடுகிறான். அப்பொழுது அந்த மூப்பர்கள் ஊர் ஜனங்கள் முன்னிலையிலே விவாகம் நடந்தது. போவாஸ் ரூத்தை ஏற்றுக்கொண்டான். அப்பொழுது அந்த தேசத்து ஜனங்கள் அந்த அந்த போவாசை பார்த்து நிந்திக்கவில்லை. நீ ஒரு பெரிய செல்வச்சியமான், இந்த விதவை பெண்ணை ஏன் திருமணம் செய்ய வேண்டும் என்று நிந்திக்கவில்லை. ஜனங்கள் எல்லாரும், மூப்பர் எல்லாரும் வாழ்த்துகிறார்கள். கர்த்தர் இஸ்ரேல் வீட்டை கட்டுவித்த லேயாள் ராகேலை போல வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லெஹேமிலே புகழ் பெற்று இருக்க கடவாய். உன் வீடு தாமாரா யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்று வாழ்த்துகிறார்கள். அங்கே சிறந்த விருந்து நடந்திருக்கும். கட்டாயமாக ஒரு செல்வச்சியமான இருக்கிறபடினாலே நல்ல ஒரு விருந்து கம்பீரமாக நடந்திருக்கும். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணின பின்பு கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுக்க அனுக்கிரகம் பண்ணினார். அப்படியே சுதந்திரம் அற்று போயிட்டு இந்த நகோமி வேறறுக்க போட்டு போனவளா இருந்த அந்த நகோமியை பார்த்து அந்த ஜனங்கள் சொல்லுகிறாள், எல்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், குழந்தை பெற்றது ரூத்து. அவர் சொல்லுகிறார், நகோமிக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்று நாம் வாசிக்க முடியும். நகோமி தன் மடியிலே அந்த குழந்தையை வளர்த்தாள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பாருங்கள், அதிசயமான ஒரு வசனம் அங்கே, ஆழமான வசனம் இருக்கிறது. அந்த நகோமி அந்த புருஷனையும் 2 வாலிபர்களையும் அந்த மோவாப் தேசத்திலே மரித்து அடக்கம் பண்ணி வந்திருக்கிறாள். அவளை பார்த்து ஊர் மக்கள் சொல்கிறார்கள், உனக்கு 7 குமாரரை பார்க்கிலும் அருமையான உன் மருமகள் பெற்றாளே என்று சொல்லி வாழ்த்தி அவனுக்கு ஓபேத்தேதம் என்று பெயரிடுகிறார்கள். ஓபேத்தேதம் போவாசுடைய குமாரன். ஓபேத்து ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். இந்த வழியாக தான் இயேசு கிறிஸ்துவம் பிறந்தார். உலக ரட்சகர் இயேசு பிறந்தார். இந்த வழியாக இயேசு பிறந்தார். ஆண்டவர் புறஜாதிகளையும் மீட்டு ரட்சிக்கர் என்பதை நிரூபிக்கும்படியாக அந்த புறஜாதியான அந்த ரூத்து, அந்த விதவை பெண்ணை ஆண்டவர் யவனமாய் கனப்படுத்தி அந்த வம்சவாரியிலே அந்த ராஜாக்கள் பிறக்கிறார்கள். நல்ல ஆண்டவருடைய இது பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்தார். மிகவும் ஆழமான வசனங்கள் இன்னும் உண்டு. வார்த்தையை சுருக்குகிறேன். கர்த்தர் நல்லவர்,
இந்த வசனங்கள் அதிகமாக தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தாரே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உனக்கு நன்றி, ஸ்தோத்திரம், நன்றி, ஸ்தோத்திரம். அவர் எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற வல்ல தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம். ஆமென்.